அடியனை கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே அவருடைய வசனத்தை பேசுவதற்காக அடியனை தகுதிப்படுத்தின கிருபைக்காக கர்த்தருக்கு நான் கொடாப்படி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நேரமும் நம்முடைய 4வது வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதேபோல் மாற்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இந்த 2 வசனத்திலையும் இயேசு என்ன சொல்லியிருப்பார்னா, மத்தேயுல சொல்லும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மார்க்கில் சொல்லும்போது ஏலோயி ஏலோயி லாமா சமக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதாவது இந்த 2 வார்த்தையுமே ஒன்றுதான். அதாவது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் குறிக்கிறது. ஆனால் இந்த ஏலி ஏலி அப்படிங்கிற வார்த்தையும் ஏலோயி ஏலோயி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளும் கிரேக்கம் மற்றும் அராமிக் மொழிகளில் சொல்லப்பட்டது. ஏன்னா ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் அந்த யூதர்களிடத்திலே அதிகமான பேசப்பட்ட பாஷை இந்த கிரேக்க மொழிகளும் அராமிக் மொழிகளும் அதிகமாய் பேசப்பட்டது. அப்பொழுது அவர் தன்னுடைய தாய்மொழியாகிய அந்த அராமிக் மொழிகளில் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னொன்று இந்த வார்த்தையானது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையானது சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் அதில் முதல் வசனம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாய் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதே போல ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் அந்த அந்தகாரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கு. அதாவது வார்த்தை அவர் சொல்லும்போது அவர் 3ஆம் மணி வேலையில் அடிக்கப்பட்டார். 6ஆம் மணி வேலையிலிருந்து 9ஆம் மணி வேலை வரைக்கும் அந்தகாரம் உண்டானது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த 6ஆவது மணி வார்த்தை வரைக்கும் தான் அந்த 3 வார்த்தை அவர் பேசினார். அடுத்து அந்த 6ஆம் மணி வேலையிலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அவர் எந்த வார்த்தையுமே பேசலை. அந்த நேரத்தில் என்ன செஞ்சார்? அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த 3 மணி நேரம் கழித்து பேசப்பட்ட அந்த வார்த்தை தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மற்ற 6 வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனால் இந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான் அவர் தனக்காக பிதாவினிடத்தில் பேசப்பட்டது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எதற்காக கைவிடப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதலாவது ஒன்றாய் இருந்தவர் நமக்காக தனிமைப்படுத்தப்பட்டார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதாவது நம்ம வேத பகுதியில் எந்த இடத்துல பார்த்தாலுமே ஏசப்பா பிதாவை எப்படி சொல்லியிருப்பார்னா, என்னுடைய பிதாவும் நானும் ஒன்னா தான் இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அதே போல யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மற்றும் 16ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்பினவர் என் கூட தான் இருக்காரு, என்னை என்ன செய்யல, அவர் தனியா இருக்க விடல, இப்படியெல்லாம் சொன்ன ஏசப்பா அந்த இடத்துல என்ன செஞ்சாருன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்கும் பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அக்கிரமத்தோட எதிர்ப்பு கிரமம்னா என்னது? ஒழுங்கு. அந்த ஒழுங்கும் கிரயத்தை நம்ம என்னைக்கு அதை மீறுகிறோமோ அந்த இடத்துல அதை என்ன செய்யறது? அக்கிரமமா மாறுகிறது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் நமக்கு என்ன செய்யுது? பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் என்ன செய்கிறது? அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நம்மிடத்தில் மறைக்கிறது. நம்மளை இப்போ நம்ம யாருமே நம்மகிட்ட என்கிட்ட பாவம் இல்லை, நல்லா 100க்கு 100 பரிசுத்தவான் நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பாவங்கள்னு சொன்னோம்னா என்ன செய்வாங்க? வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே பாவத்துல தான் பிறந்தோம். ஆனால் என் ஆண்டவர் பாவம் என்ன சொல்றாருன்னா, நீ பாவத்திலே மறிக்கிறது என்னதில்லை, நல்லதில்லை. உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? நித்திய ராஜ்யத்தை நான் உண்டு பண்ணியிருக்கேன். நீ அந்த இடத்துக்கு வரணும்னா எப்படி இருக்கணும்? உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். நீ பரிசுத்தமா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நீ என்ன செய்ய முடியும்? உள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ என்ன செய்யணும்? அதுதான் நம்ம நம்மளால பாவத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம்மளால அதை செய்ய முடியாது. ஏன்னா எந்த பாவம் நம்மளா விடணும்னு நினைச்சோம்னா ஒரு சிலர் நம்ம மாம்சம் சரி அப்படி மைண்ட் சரிங்கும். ஆனால் ஒரு சில காரியங்கள் பார்க்கும்போது நமக்கு அதை என்ன செஞ்சிடும்? மீறி செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்துதல், உண்மையான வழிநடத்துதல் நம்ம இடத்துல இருந்தனா என்ன செய்யும்? அந்த பாவம் நம்ம செய்யறதுக்கு அந்த பாவத்துக்கு முன்னாடி போகும்போதே நமக்கு ஒரு யோசனை வரும். ஐயோ அந்த பாவம் தப்பானது, இது நம்ம செய்யக்கூடாது. இப்போ ரூப் அடிக்கடி சொல்கிறேன், டிவி பார்க்கக்கூடாது, நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ நான் முன்னாடி பார்த்தேன், எல்லாம் சொல்ல. ஆனால் இப்போ அந்த டிவி பக்கம் போகும்போது அவனுடைய சொன்ன வார்த்தைகள் எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வரும். ஐயோ அப்படி இது பாவமே. அதாவது நம்ம இயேசுக்கு ஒரு தடவை சிலுவையில் அடையப்பட்டார். ஆனால் நம்ம பாவம் செய்யும்போது என்ன செய்யறோம்னா மறுபடியும் என்ன செய்கிறோம்?
அவர் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம். நம்மளால ஒரு சிறு ஒரு முள்ளு குத்துனாலே நம்மளால அந்த வழி என்ன செய்ய முடியல, நம்மளால தாங்க முடியல. ஆனால் நீங்கள் நினைத்து பாருங்க, நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவருடைய சிலுவையில் வந்து நம்ம அறையப்படும் போது அவர் ஏற்கனவே நமக்காக என்ன செஞ்சாரு, அவருடைய சரீரமெல்லாம் ஏறு உழுத நிலம் போல ஆகப்பட்டதுன்னு சொன்னார். ஆனால் அப்பெல்லாம் ஏசப்பா வந்து கதறலை, ஏன் இந்த வேலை என்னை கைவிட்டுட்டீங்க. நமக்காக என்ன செஞ்சாரு, நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய மீட்புக்காக அவர் அவ்வளோ பாடுகளை சகித்து கொண்டார், அவ்வளோ துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அப்போல்லாம் சொல்லாத தேவன் இப்பொழுது சொன்னார்னா அதுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள் என்ன செஞ்சு அவர் மேலே சுமத்தப்பட்டது. அவர் நீதியின் சூரியனா இந்த உலகத்தில் பிரவேசித்தார். ஆனால் நம்முடைய பாவங்கள் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா அவர் மேலே சுமத்தப்பட்டதுனால அந்த இடம் என்ன செஞ்சிருச்சுன்னா அந்தகாரத்திற்கு உள்ளாகப்பட்டது. ரெண்டாவது வந்து பாவம் அறியாதவர் வந்து நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்னா அவர் பிறக்கும் போது நீதியாக பிறந்தார், அவர் வந்து பரிசுத்தமாக பிறந்தார். நமக்காக அந்த உலகத்திலே 33 வருஷம் வாழ்ந்தார், 3 வருஷம் தேவனுக்காக ஊழியம் செய்தார். ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் என்ன செய்யலை, பாவங்கிற வார்த்தையே இல்லாதவர், பரிசுத்தர். ஆனால் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால என்ன செஞ்சார், அந்த இடத்துல நமக்காக ஒரு பாவமாக்கின பரிகார பலியானார், அந்த இடத்துல வந்து நின்னார். அடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார், அவரிடத்தில் பாவம் இல்லை. அதாவது நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கத்தான் அந்த உலகத்துக்கு அவர் என்ன செஞ்சார், அவர் வந்தார். அவர் வந்து என்றைக்குமே என்ன செய்கிறார், அவரிடத்தில் ஒரு பாவம் இல்லை. அவரே ஒரு இடத்துல கேட்பார் மத்தேயில, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட பாவம் இல்லாத தேவன் நமக்காக பரிகாரி பலியாகிறதுனால நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சார், இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் என்ன செஞ்சார்னா இந்த உலகத்தில் அனுப்பினார். நம்முடைய பாவத்திற்காக என்ன செஞ்சார், அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். அதே மாதிரி யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராய் அவர் நம்முடைய இந்த நித்திய ராஜ்யத்தை நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாகி அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா பாவத்தை எல்லாம் விட்டு அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கணும், ஏசப்பா ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத காரியம் நமக்கு தெரியாமல் கூட நடந்திருக்கலாம், நம்மளை அறியாமலே என்ன செய்யலாம், சில பாவங்களை நம்ம செய்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு அவரிடத்துல ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அவர் வந்து என்ன செய்வார், கேட்பார். ஏன்னா நம்ம ஜெபத்தை கேட்கிற அவர் வந்து எப்பொழுது என்ன செய்கிறாரு, என் பிள்ளை எப்போ என்கிட்ட பேசுவா, எப்போ அவருடைய குறைகளை என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்கிறாரு, நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படித்தான் ஏசப்பா என்ன சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை வந்து எப்பொழுதும் நீ என்ன செய்ய அறிக்கை எடு. நீ உன்னுடைய நீ வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை என்ன செய்யாது, நம்முடைய குறைகள் ஒரு நாள் மன்னிக்கப்படாது. நம்ம குற்றமுறைகள் எல்லாமே செய்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை விட்டு விட்டு என்ன செய்யணும்னா மறுபடியும் அந்த பாவத்தை தொடரக்கூடாது. எல்லாரும் சொன்னாங்க விபசார சிறையை பற்றி. அப்போ அவள் வந்து அந்த பாவம் செஞ்சா. ஆனால் ஆண்டவர் வந்து இனி பாவம் செய்யாத நீ போ, இனி வந்து என்ன செய்ய, உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், நீ பாவம் செய்யாதுன்னு சொன்னபோது அவன் என்ன செஞ்சான், கீழ்ப்படிந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சான், மனதிரும்பினதுனால அவன் என்ன செஞ்சான், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டார். 1 பேதுரு 2:24 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் பாவங்களுக்கு சாகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சாரு, அவர் சிலுவையின் மேல சுமந்தாரு. அதாவது நம்ம பாவங்களுக்கு எப்பொழுதுமே என்ன செய்யணும், சாகிறவர்களா இருக்கணும். ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கிறிஸ்தவர்களாக இருந்தால் வெட்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் முதலாவது நம்மளிடத்தில் காணப்படக்கூடியது இந்த பாவம். சரியா, இந்த பாவம் வந்து எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஆனால் இந்த பாவம் வந்து நம்ம என்ன செய்யாது, ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு என்ன செய்யாது, கொண்டு போக விடாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம உண்மையிலே மனம் திரும்பி இப்போ பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது யாராவது வந்து நீ அந்த பாவம்லாம் செஞ்சவதானே, உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது நம்ம மனசு என்ன செய்யும், அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகும். ஐயோ அப்படின்னு நம்ம. ஆனால் நம்ம என்ன ஏசப்பா என்ன சொல்லிட்டாரு, உன் பாவத்தெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், கடலின் ஆழத்தில் போட்டுவிட்டேன். கடலின் ஆழத்தில் போட்டு யாராலையும் என்ன செய்ய முடியாது, திரும்பி நம்ம இது பண்ண முடியாது. அதுமாதிரி உன் உதவிக்கு பின்னாடி போட்டு விட்டேன், நீ அதை நினச்சி கவலைப்படாத. ஏன்னா உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உன்னோட பாவங்களை வந்து தீர்ப்பதற்கு தான் நான் என்ன செஞ்சேன், சிலுவையில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் என்னோட பரிசுத்தமான ரத்தத்தை என்ன செஞ்சேன், இந்த பூமியில் சிந்தினேன். அதனால நீ என்ன செய்யணும், எப்பொழுதுமே நீ பாவத்தை குறித்து கவலைப்படாத. உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், ஆனால் என்ன செய்ய, இனிமேல் அந்த பாவத்தை வந்து என்ன செய்யாத, நீ தொடராத அப்படின்னு சொல்றாரு.
இந்த வார்த்தையின் மூலம் நம்ம என்ன செய்ய கற்றுக்கிறோம்னா, இந்த வார்த்தை வந்து நம்ம ஒரு நாள் தேவன் என்ன செய்வார், கைவிட மாட்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம குறிக்கிறது. அதாவது என்ன சொன்னார்னா, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் என்ன செஞ்சேன், உருக்கமான இரக்கங்களா நான் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஏசாயா 54:7 சொல்லுகிறது. அதே போலதான், அதே மாதிரி அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம தான் என்ன செய்வோம், இது வந்து ஒரு அங்கலாய்ப்பின் வார்த்தை என்று கூட சொல்லப்படுகிறது. அதாவது எதுக்கட்டாலும் நம்ம என்ன செஞ்சுவோம், ஒரு வீட்டில் ஒரு சின்ன காரியம் வந்தாலும் ஒரு அங்கலாய்ப்பு நிமித்தமாக நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆட்சியாக போய் சொல்லுவோம், இப்படி ஒரு காரியம் வந்துருச்சு அப்படின்னு என்ன செய்வோம், எந்த நேரமும் அங்கலாய்ப்போடு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அதெல்லாம் அங்கலாய்ப்பெல்லாம் படாத, உன்னுடைய கவலையை என்கிட்ட கொடு, நான் எடுத்திருக்கேன். உன்னுடைய வருத்தத்தை போக்குவதற்கு, உன்னுடைய கவலையெல்லாம் தீர்ப்பதற்கு தான் நான் இருக்கேன். நீ எதுக்காக அங்கலாய்ப்போடு தெரியுற, உன்னுடைய அங்கலாய்ப்பெல்லாம் என்ன செஞ்சிரு, ஏன்கிட்ட விட்டு, நான் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா நமக்கு போகிறோம். சரியா? சரி, ஒரு நிமிஷம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தைக்காக ஜெபம். ஏசப்பா, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, அந்த 4 வார்த்தைகளை கேட்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த பலனுக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கேட்ட வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் நிலைத்திருக்க என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபை செய்யுங்க ராஜா. தகப்பன அவர்களுடைய இருதயங்களை இன்னும் அதிகமாக என் தேவனாகிய கர்த்தர் நீ பரிசுத்தப்படுத்துங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல இந்த வார்த்தையானது அவர்கள் இருதயம் உடன்படிக்கை பெட்டியிலே ஒவ்வொரு நாளும் எழுதப்பட்டு அதை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் நடைமுறைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை இந்த நாட்களோடு நாங்கள் தியானித்து விட்டு போகாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையானவரே, நீ உங்களுடைய சிலுவை பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க தகப்பன அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து செய்ய சொல்லப்படுகிறதான 3 வார்த்தைகளும் இந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஒன்று மாத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து அசைவாடவே தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து எங்களை முற்றிலும் தாழ்த்தி நிர்ணயிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.